ஈரோடு கிழக்கு தொகுதி பொறுத்தவரையில் 46 வேட்பாளர்கள் களம் காண்டாங்க. 17 மேசைகள் அமைக்கப்பட்டு அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை பணி என்பது தொடங்கியிருக்கிறது. தபால் வாக்கு 246 தபால் வாக்குகள் பதிவிடப்பட்டன. அந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கு பிறகு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சில நொடிகளில் முன்னணி நிலவரம் யார் என்பது நமக்கு தெரியவரும். யார் அந்த எண்ணிக்கையை தொடங்க போகிறார்கள், யார் முன்னிலை வகிக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தி அறையில் நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கக்கூடிய தகவலை கேட்கலாம். கண்ணன், முதல்ல தபால் வாக்கு எண்ணப்பட்டு அதற்கு பிறகு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணிக்கை, தபால் வாக்கு எப்போது முடிவடையும், அதற்கு பிறகு எத்தனை சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவில் வெளியாக எதிர்பார்க்கலாம்? பிரவீன், தற்போது முதல் கட்ட முடிவுகள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. டெல்லியில் உள்ள மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 2 தொகுதிகளில் முன்னிலை, பாரதிய ஜனதா கட்சியும் 2 தொகுதிகளில் முன்னிலை. இரண்டு கட்சிகளும் 2 இடங்களில் முன்னிலை வகிப்பதால் கடுமையான போட்டி. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையிலேயே தற்போது டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே 2 தொகுதிகளில் ஆம் ஆத்மி முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தற்போது 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆம் ஆத்மி 2 இடங்களில் மாறி மாறி முன்னிலைகள் வருகின்றன. 2 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னிலை நிலவரங்கள் வெளியாக தொடங்கிவிட்டன. மொத்தம் 5 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் இப்போது வரை தெரிய வந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி இப்பொழுது 3, பாரதிய ஜனதா கட்சி 2 என்று முன்னிலை நிலவரங்கள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. மீண்டும் ஆம் ஆத்மி 2, பாஜக 3 என்று மாறி மாறி முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. டெல்லியில் ஆட்சியை பிடிக்க போவது யார் என்பது தொடர்பான கடுமையான அந்த போட்டி முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் இந்த முடிவிலேயே தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் தபால் வாக்கு எண்ணிக்கை, அதாவது தபால் வாக்குகள் அங்கு 246 வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. அந்த 246 தொகுதிகளும் இன்னும் சில நிமிடங்களில் அதில் முன்னிலை யார் என்பது தொடர்பாக வெளியாகும். இப்போது ஆம் ஆத்மி 2, பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பிரவீன், ஆம் ஆத்மி 2, பாஜக 3 என்று நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் 3-2 ஆம் ஆத்மி தற்போது முந்தி இருக்கிறது. ஆம் ஆத்மி 3 இடங்களிலும் பாஜக 2 என்றால் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய தகவல் படி என்றால் தேர்தல் ஆணையத்துடன் தொடர்பில் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் மூலமாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே 3 இடங்களில் தற்போது நிலையிலே 3 இடங்களில் ஆம் ஆத்மியும் 2 இடங்களில் பாஜக முன்னிலை வைக்கிறது. எனவே முதல் தகவலை கொடுத்திருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான நோடிக்கு நோடி அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். தற்போது 3-4 தற்போது பாஜக முந்த ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய பந்தயம், அது 100 மீட்டர் அல்ல, இது 10 மீட்டர் டேஷ், 10 மீட்டர் ஓட்ட பந்தயம். பாருங்கள், நொடிக்கு நொடி அந்த திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் வழக்கம் போல் அங்கு மெதுவாகத்தான் தொடங்கும் என்று நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை தற்போது அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சொல்ல முடியாது, திடீரென காங்கிரஸ் வந்தாலும் வரலாம் என்றால் ஹரியானாவில் அப்படிதான் நடைபெற்றது. எனவே நாம் எதையும் தற்போது கணிக்க முடியாது. தற்போது நிலையிலே அந்த போட்டி என்பது கடுமையாக இருக்கிறது. இன்னும் ஈரோடு கிழக்கிலே முன்னணி நிலவரம் வரவில்லை, யார் வரப்போகிறார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தற்போது நிலையிலே டெல்லி தேர்தல் முன்னணி நிலவரங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. 3-4 ஆம் ஆத்மி 3, பாஜக 4 என்ற வகையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த முடிவுகள் வரைக்கும் டெல்லி தேர்தல் தபால் வாக்குகளே அந்த விறுவிறுப்பு வந்து விட்டது. என்றால் தபால் வாக்கில் ஒரு பக்கம் தான் பொதுவாக செல்லும். ஆனால் தற்போது அந்த விறுவிறுப்பு முதல் வாக்கு, அதாவது ஆரம்பமே அமர்க்களம் என்பார்களே, அதகலம் என்பார்கள், அது போன்றதான் இருக்கிறது. நொடிக்கு நொடி திருப்பங்கள் நிச்சயம் இருக்கும். பிரவீன்.